ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் 4 எக்ஸாமோட 2022வது வருடம் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். P into R by 100 whole square into 3 plus R by 100. இதுதான் 3 வருடம் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஃபார்முலா. இந்த வரும் 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கான். சப்போஸ் 2 வருடம் கேட்டாங்கன்னா இந்த 3 plus R by 100 கிடையாது. P into R by 100 whole square மட்டும்தான். சரிங்களா? 3 வருடம்ன்றதுனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். சரி, இப்போ ஒவ்வொன்றா அப்ளை பண்ணலாம். இப்போ அசல் தான் கேட்குறாங்க. அசல்னா இந்த P. இந்த P யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 15% ஆண்டு வட்டினா ஆறுன்ற இடத்துல என்ன நம்ம அப்ளை பண்ணணும்? 15. 2 இடத்துல 6 அப்ளை பண்ணுங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டு ஆகணும். 1134. 1134 அப்படி எழுதிங்க. ஈக்குவல் டு அசல், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். ஆர் பை 100. 600 சொல்லியிருக்கேன், 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 by 100. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் மறுபடியும் 600 இடத்துல 15 டிவைட் பை 100. ஓகேங்களா? இந்த 15 100 கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 5ஆல கேன்சல் பண்ணலாம். 3 5 15. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 10, ஒரு 0 இருக்குது, 0 சொல்லலாம். இப்போ 3 by 20 அடுத்துல என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? இங்கேயும் அதே தான், 3 by 20. அப்போ P இன்ட்டு 3 by 20 ஹோல் ஸ்கொயர் தாங்குது. அப்போ 3 by 20 இன்ட்டு 3 by 20 ரெண்டு முறை எழுதிங்க. இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus 3 by 20 இருக்குது. இந்த 20-ஐ இங்கே பெருக்கிங்க. இங்கே பெருக்கினா என்ன வரும்? 3 இன்ட்டு 20 60 கிடைக்கும். 60 plus 3 60 plus 3 63 63 டிவைடட் பை என்ன வரும்? 20 வரும். சரிங்களா? பெருக்கிட்டேன். இங்கே 1134. நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கணும். அசல் மட்டும் இங்கே வச்சுங்க. இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதும் தாராளமாக கேன்சல் பண்ணிடலாங்களா? 3ஐயும் 1134 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 3. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 3 9, மீதி 2. இங்கே வந்துச்சுன்னா 23 ஆகும். 7 21, மீதி 2 24 ஆகும். 8 24. சரிங்களா? கேன்சல் பண்ணியாச்சு. மறுபடியும் 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 3 2 6, மீதி 1 18 வரும். 6 18. சரிங்களா? மறுபடியும் இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். 63. 63ஐயும் 126ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2 6, ஒரு 3 கேன்சல் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 12, 6னா 2 6 போடலாம். சரிங்களா? 7 21. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3, மீதி 1 12 வரும். 4 12. சரிங்களா? 14 7 14 ஒரே இல்லை. என்ன வரும்? 2 14. சரிங்களா? இங்கே 1134 கேன்சல் ஆயிடுச்சு. 2 மட்டும் தான் இருக்குது. 2 எழுதிங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்க. P இருக்குது, அது எழுதிட்டீங்க. மேலெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. கீழே 20 20 20 தான் இருக்குது. என்ன வரும்? 2 4 4 8 8 எழுதிங்க. 1 2 3 0 போட்டு 8000. ஓகேங்களா? இந்த 8000 இந்த பக்கம் எடுத்தாங்க. அப்போ 2 இன்ட்டு 8000 ஈக்குவல் டு அசல். 2 இன்ட்டு 8000 ஈக்குவல் டு அசல் P. சரிங்களா? 2 பிறகு என்ன வரும்? 2 16. இப்போ 16000. ஓகேங்களா? 3 0 எழுதிங்க. ஈக்குவல் டு அப்போ அசல் வந்து என்னது? 16000. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சரே 16000 தான். சரிங்களா? ஈஸி தான். நான் கொஞ்சம் இங்கே பொறுமையாக கேன்சல் பண்ணேன். நீங்கள் டக்குன்னு வேகமாக கேன்சல் பண்ணிடலாம். சரியா?